சார்பில் போடப்பட்ட 500 கோடி ரூபாய் ஒதுக்கி சாலைகள் போடப்பட்டிருக்கு, தரமற்று போடப்பட்டிருக்கா சொல்றாங்க. இல்லை, இப்போ ஒரு சிங்கார சென்னை 2.0 இந்த திட்டத்தின்படி சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. அந்த 500 கோடி ரூபாய் எதுக்குன்னா இந்த இன்டீரியர் ரோட்ஸ் அண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து மெயின் ரோட்ஸ், அதாவது பிரதான சாலைகள். இந்த சாலைகள் வந்து பொதுவாக தரமானதாக வந்து போடப்படுகிறதா, அதுக்கு வந்து அந்த ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் இருப்பாங்க, பிஎம்சின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎம்சி பொறுத்தவரையில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலை வந்து இத்தனை மில்லிமீட்டரில் இவ்வளோ தார் இருக்குது, இவ்வளோ பிச்சு இருக்குது, இவ்வளோ சேண்ட் இருக்குது, இவ்வளோ ஜல்லி இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை எம்எம்ல இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கணக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த 500 கோடி ரூபாய்க்கு இந்த இன்டீரியர் சாலை, அதாவது பிரதான சாலைகள், உட்புற சாலைகள், அதாவது காங்கிரீட் சாலைகளும் தார் சாலைகளாகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக, அதாவது எங்களுக்கு வந்து தகவல் அடிப்படையில் சொல்கிறேன், முழுமையான அளவிற்கு ஆய்வு செய்யாமல் அந்த அடிப்படையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஏதோ ஒரு ப்ரொஃபஸரை வச்சு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகள் நடந்ததா இன்றைக்கு வந்து ஒரு தகவல் வந்து இன்னைக்கு சென்னையிலும் சரி, அதே போல இன்றைக்கு சமூக வலைதளங்கள் உலா வருகின்ற சூழ்நிலையில் இது குறித்து வந்து டிஜிபியிடமும் டிவிஎஸ்சிடம் புகார் செய்யப்பட்டதா தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது குறித்து அந்த உண்மை நிலை என்ன, 500 கோடியில் வந்து எத்தனை அளவுக்கு வந்து இந்த உட்புற சாலைகள் அமைக்கப்பட்டது, யார் அதற்கு வந்து சான்றிதழ் கொடுத்தது, எனவே இதில் வந்து என்னென்ன முறைகேடு செய்யப்பட்டதா சொல்லப்படுகிறது உண்மையா என்பது குறித்து வந்து சென்னை மாநகராட்சி, ஏன்னா இது வந்து பொதுமக்களுடைய வரிப்பணம் என்று சொல்லும்போது ஒரு சாலை வந்து தரமாக அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் வந்து ஒட்டுமொத்த எண்ணமும் கூட. ஆனால் மலைக்கே பார்த்தீங்க நீங்க, எல்லா சாலைகளும் பிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இல்லாம ஒரு உட்புற சாலையும் இந்த பிரதான சாலைகள் அமைக்கப்படும், காங்கிரீட் சாலையும் இந்த தார் சாலைகள் அமைக்கப்படுகிற நிலையில அதுக்கு வந்து தர சான்றிதழ் வந்து கொடுக்கின்ற பொறுப்பு யார்? அவர்களை விட்டுட்டு வந்து ஒரு தேவையில்லாத வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ப்ரொஃபஸரை வச்சு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த 500 கோடி ரூபாய் வெளியிட்டது உண்மையா? ஏன்னா இது குறித்து வந்து மாநகராட்சி வந்து விளக்கம் வந்து மக்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது.